முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முடிந்து போன காரியத்தை குறித்து இன்னைக்கு அநேகர் யோசித்து நினைத்து இன்னைக்கு பிரஷர், பிபி, சுகர் நோய்களை வரவித்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகளும் அதிகமாகும். முடிந்து போன காரியத்தை குறித்து பேசாதீங்க, அதை பத்தி நினைக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முடிந்து போன காரியத்தை குறித்து பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு அநேக குடும்பத்துல ஏன் பிரச்சனை, ஏன் சண்டை வருதுன்னா, முடிந்து போன காரியத்தை பேசி 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 அதையே நினைச்சு. இந்த ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா முடிந்து போன காரியத்தை தான் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அது எல்லா பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனைகள் வர வீட்டில் இந்த காரியம் கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, முடிந்து போன காரியத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, முடிந்து போன காரியத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனாலேயே பிரஷர் வந்துடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், டென்ஷன். அதனால வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை, சண்டை. வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அடுத்த நாள்ல இன்னைக்கு என்ன கர்த்தர் செய்ய போகிறார், நாளைக்கு என்ன செய்ய போகிறார், இதுக்கப்புறம் அந்த காரியத்தை நம்ம எப்படி ஒழுங்கா செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. மறந்துடணும், அவ்வளவுதான், முடிந்தது முடிஞ்சுதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா முன்னானவைகளை நாடி கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இதற்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை என்ன பண்றான்? குடும்ப ரகசியத்தை எல்லாம் மற்றவங்கிட்ட போய் சொல்றது, வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே ஆளுகளுக்கு சொல்றது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நீங்கள் ஆவியில் உண்மையுள்ளவர்களா இருந்தால் எந்த காரியமா இருந்தாலும் அடக்கணும்.